தியாகத்தின் நினைவான திருவரங்கம் வெள்ளை கோபுரம். திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் பல சிறப்புகளை கொண்டது. அந்த ஆலயத்தை பற்றி நினைத்தாலே மிக உயரமான ராஜகோபுரம் தான் நினைவுக்கு வரும். ஆனால் 1987 ஆண்டு வரை இந்த கோபுரம் மொட்டையாக வரும் 55 அடி உயரத்துடன் தான் இருந்திருக்கிறது. தற்போது ராஜகோபுரமாக விளங்கும் தெற்கு கோபுரம் கட்டி முடிக்கப்படும் வரை, அதாவது 1987 ஆண்டு வரை கிழக்கு கோபுரம் தான் ராஜகோபுரமாக விளங்கியிருக்கிறது. திருவரங்கம் கோவிலின் அனைத்து கோபுரங்களும் விமானங்களும் வண்ணமயமாக காட்சியளிக்க, கிழக்கு கோபுரம் மட்டும் வண்ணம் பூசப்படாமல் இருப்பதை அங்கு சென்று வந்தவர்கள் பார்த்திருக்கக்கூடும். மேலும் திருவரங்கம் கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. 9 நிலங்களை கொண்ட இந்த கோபுரத்தின் பின்னால் ஒரு சரித்திர கதை ஒளிந்திருக்கிறது. அது பற்றி பார்ப்போம். மன்னர்களின் அரசாட்சி காலத்தில் திருவரங்கம் ஆலயம் பலமுறை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் அப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றது. மதுரை சுல்தான் படை திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலை கைப்பற்றியது. அங்கிருந்த தங்க ஆபரணங்களை எல்லாம் அவர்கள் கைப்பற்றிவிட்டனர். இருப்பினும் சுல்தான் படை அங்கேயே முகாமிட்டு இருந்தது. அதற்கு காரணம் திருவரங்கம் ஆலயத்தில் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள் நிறைய மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சந்தேகம் கொண்டனர். இதனால் திருவரங்கம் ஆலயத்திற்கு செல்லக்கூட மக்கள் அனுமதிக்கப்படவில்லை. அந்த காலத்தில் கோவிலில் நடனமாடி இறைவனுக்கு தொண்டு செய்யும் பெண்ணொருத்தி இருந்தாள். அவர் பெயர் வெள்ளையம்மாள். அவள் சுல்தான் படையின் தளபதியின் ஆசை நாயகியாக மாறிவிட்டதாக திருவரங்க மக்களுக்கு தெரிய வந்தது. அதை கேள்விப்பட்டதும் அனைவரும் அவளை திட்டி தீர்த்தனர். இந்த நிலையில் ஒரு நாள் இரவு வேளையில் சுல்தான் படையின் தளபதியை தனியாக சென்று சந்தித்தாள் வெள்ளையம்மாள். அவளை கண்டதும், நீ ஏன் இங்கு வந்தாய்? சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேனே என்றான். நீங்கள் அனைவரும் விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை கைப்பற்ற காத்திருக்கிறீர்கள், அப்படிதானே என்று கேட்டாள் வெள்ளையம்மாள். தளபதியும் ஆச்சரியத்தோடு, ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் என்றாள். அந்த பொக்கிஷம் இருக்கும் இடத்தை நான் அறிந்து கொண்டேன். அங்கு உங்களை அழைத்து செல்கிறேன். ஆனால் நாம் இருவரும் சென்று அந்த பொக்கிஷத்தை கண்ட பிறகுதான் உங்கள் படையினரை நீங்கள் அழைக்க வேண்டும் என்றாள் வெள்ளையம்மாள். அதனால் என்ன, பொக்கிஷத்தை பார்ப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் என்றான் தளபதி. இதையடுத்து தளபதியும் வெள்ளையம்மாளும் திருவரங்கம் ஆலயத்தின் கிழக்கு கோபுரத்திற்கு வந்தனர். அதன் மேல் பகுதியில்தான் பொக்கிஷம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வெள்ளையம்மாள் கூறியதால் தளபதியும் அவளும் அங்கே ஏறி சென்றார்கள். கோபுரத்தின் உச்சியிலிருந்து காவிரியையும் ஊரின் அழகையும் கண்ட தளபதி, இந்த ஊர் இவ்வளவு அழகானதா என்று வியந்தான். மறுநொடியே வெள்ளையம்மாளிடம் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்று கேட்டான். தளபதி சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவனை கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டாள் வெள்ளையம்மாள். மேலே இருந்து கீழே விழுந்து உயிர்விடும் நேரத்திற்குள் தளபதி அலறிய சத்தம் கேட்டு சுல்தான் படையினர் அங்கு விரைந்தனர். கோபுர உச்சியில் நின்ற வெள்ளையம்மாளை பார்த்ததும் அவளை பிடிக்க கோபுரத்தின் மீது சில வீரர்கள் ஏறினர். ஆனால் எங்கள் ஊரையும் அரங்கநாதனின் ஆலயத்தையும் சிதைக்க வந்தவர்களுக்கு இதுதான் முடிவு என்று கூறியபடியே தானும் அந்த கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து உயிர் தியாகம் செய்தாள் வெள்ளையம்மாள். அப்போதுதான் ஊர் மக்களுக்கு வெள்ளையம்மாள் எதற்காக தளபதியிடம் நெருக்கமாக பழகினாள் என்பது புரிந்தது. இதையடுத்து ஊர் மக்கள் அனைவரும் படைத்தளபதி இல்லாத சுல்தானின் படையை விரட்டியடித்தனர். அது முதல் வெள்ளையம்மாளின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் கிழக்கு கோபுரத்தை வெள்ளை கோபுரம் என்று அழைத்தனர். மேலும் அந்த கோபுரத்திற்கு மட்டும் வண்ணம் பூசாமல் வெள்ளையாகவே வைக்கப்பட்டுள்ளது.